ஆண்டி ஒரு வீடியோல காய்ச்சி நான் மேசன் வேலை நான் மேசன் வேலை கொண்டு போய் அதாவது இருந்தாலும் முதலாவது இந்த வீட்டில் சமூகம் அளிக்கிறது நாங்கள் தான். அதான் வந்து நல்லதாக இருந்தது தான் கெட்டதாக இருந்தது. உங்கள் போட்ட எண்ணங்களை கேட்குறேன். பைக்கு வந்து கட்டி என்னது ஜான்சன் கிட்ட போனால் பலாப்பழம் இருந்தால் வாங்க. பாப்பா கொஞ்சம் தெரியுமா இந்த மனவேதனை நாங்கள் இந்த சிரிப்புக்குள்ள வந்து 1000 சோகம் அடங்கி இருக்கின்றது எனக்கு வந்து விளையாடும். என்ன செய்வது அனைவருக்கும் வணக்கம். நான் அனுசியா கேட்கல நங்கி வர ஆர்த்திக்குட்டி என்ன. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அதான் வந்து ஜான்சன் மட்டும் தான் நிற்கிறோம். ஆனால் நிறைய நாள் வர விட்டேன்னு அப்போ நிறைய நாள் நாங்கள் வந்து ஜான்சன் மட்டும் வரல. இப்போ இன்றைக்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் ஜான்சன் வந்து எட்டி பார்த்துட்டு போகிறோம் லைட்டாக. அப்படியே இன்றைக்கு வந்து நாங்கள் சொன்னால் அதாவது வந்து நங்கிக்கு வந்து 2-3 நாளாக விடாமல் சரியில்லைண்ணா. அப்போ அதனால தான் வந்து நாங்கள் நங்கியை பார்த்து கொண்டு போவோம்னு சொல்லி எப்படி இருக்கிறீங்க? அந்த பாய்ஸ் உங்களை விளாங்குதோ என்னமோ தெரியலை. நாங்கள் என்ன சொல்கிறோம், கொஞ்சம் பிஸியாக இருப்போம். எவ்வளோ தான் வேலை அதெல்லாம் இருந்தாலும் உண்மையிலே ஜான்சன் நங்கி அவங்க அம்மா அப்பா எப்போவும் எங்களோட சௌரத்து மாதிரி தான் நாங்கள் நினச்சி பழகிறோம். அதனால் நாங்களுக்கும் சரி ஜான்சனுக்கும் சரி அவங்களோட அம்மா அப்பாவுக்கும் யாருக்கு எதுவாக இருந்தாலும் முதலாவது இந்த வீட்டில் சமூகம் அளிக்கிறது நாங்கள் தான். அதான் வந்து நல்லதாக இருந்தாலும் சரி தான் கெட்டதாக இருந்தாலும் சரி. அப்போ 2-3 நாளாக நங்கிக்கு வந்து உடனே ஏழாவது தெரிஞ்சு அப்படி வாயில் அப்போ நங்கிக்கு விடாமல் ஏழான்னு சொல்லி இன்றைக்கு உண்மையிலே இதுதான் சந்தர்ப்பம் வந்து அமைஞ்சு. அப்போ இன்றைக்கு ஸ்கூலும் வந்து லீவ் விட்டுருக்கு தானே. அப்போ அதனால் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த பாருங்க ஆளோட ஓடிவாங்க வண்டி மட்டும் தான் வருவானே. இப்போ ஆளோடைய சிங்கள பாட்டோட வந்துருக்காரப்பா விளம்பரம் போகுது. அப்புறம் அப்படி சுவாம் நல்ல சுவாம் சரியான அழைப்பு போடுறாங்க. நாங்கள் வந்தப்போ வந்து அம்மா எங்களுக்கு ஜாக்கெட் வாங்கி தந்து டீ வச்சு தந்து வேறு என்ன வாங்கி தருவா கேண்டோஸ் அது இதெல்லாம் வாங்கி தந்து எல்லாம் சாப்பிட்டு தான் நிற்கிறோம். இப்போ அம்மா கொஞ்சம் பிஸி அந்த வந்து சமைச்சு கொண்டு நிற்கிறேன். நிறைய நாளை இப்போ வந்ததானா இப்போ மழை அவசரமாக சமைக்கிறேன். அப்போ அம்மா என்னென்ன சமைக்கிறான்னு சொல்லி அதை நாங்கள் பார்ப்போம். கண்ணாட அம்மா கையில் சாப்பிடுவோம். நக்குகள் எல்லாம் கூட இல்லையா ஒன்லி போன் தான் என்ன அது. அப்போ இப்படி போகுது லைஃப் எல்லாம் பரவாயில்ல போகுதுண்ணா. நிறைய நாளை பிறகு வராதது ரொம்ப மிஸ் பண்ணாது. நிறைய மாதங்கள் நான் இப்போயாச்சும் வந்துக்கிறேன். நீங்கள் வந்தீங்களா இல்லையே? நீங்கள் வர்றது பைக்கில் வரீங்க கிட்ட உங்களுக்கு. நீங்கள் ஆட்டோ ஆரம்பி சொன்னால் 3000 வந்து என்ன கதையடா அப்பா, அது என்ன கதை இது? அப்படி உண்மையிலே நான் வந்து ஜான்சன் எங்களை விட்டு வரையிலேன்னு சொல்லி நான் துளி கூட குறை நினைக்க மாட்டேன். என்னென்னு சொன்னால் ஜான்சன் வந்து ஆட்டோ வச்சுக்கு பிக்னிக் வருவேன். அப்போ இரவில் ஓடுறபடியாலும் உண்மையில இரவில் ஓடுறீங்க பகலில் வரணும் பாய் அரைப்படி கொடுத்துட்டு பாத்தியோ அளவிட பிடிக்கூடாது. சரி அப்படியாண்டு இல்லை பிக்மி ஓடுறேன்னு சொன்னால் அது இரவு பகலன்னு சொல்லல. அதை எந்த டைம் கால் பண்ணுவாங்க அந்த டைமில் எப்பப்போ கால் பண்ணாலும் போக வேண்டிய சூழ்நிலை வேறு தானே. அப்போ அதால் வந்து நாங்கள் குறை நிற்க மாட்டேன். உங்கள் தொழிலை தானே கவனிக்கிறீங்க. அப்போ இன்றைக்கு வந்து ஆளுக்கு இன்னும் ஏதோ நாங்கள் வந்த பலன் கோல் ஒன்றும் வரையில அப்படியா? சரி எனக்குள்ள ஒரு பேங்க் டெக்னிக் இருக்குது. 1 பண்ணலாம் தானே நீங்கள் வந்து சரி அதுக்காக தொழிலை கெடுக்கக்கூடாது. அப்போ தொழில் தான் வேணும் எதுவும் பலாக்காய் நான் பலாப்பழமா இதான் ஆனால் உங்களோட பலாப்பழம் சூப்பர் தெரியுமோ நல்ல இனிப்பு ஜாயிக்கும். ஆனால் நாள் கிடையாது ஒரு பெரிய தேசொலி மாதிரி அதுக்கப்புறம் ஒரு புரியுமான ஏரியா மாதிரி போய் பாருங்க. அப்படி அதுக்கப்புறம் இன்னும் கூலிங்காக இருக்குது.
மரத்துக்கு குழவி போல எனக்கு ஜான்சன் நம்பக்கூடாது. குழவியா அப்போ இதில் வந்து இப்போ எப்படி ஆகலாம் அதுக்கிட்ட செட்டப் பண்ணி விட்டுருக்கு. அதை பலாட்டேன். இந்த இடத்துல ஒரு கூலிங்காக இருக்குது பாருங்க மரங்களுக்கு இல்லை. எனக்கு ஒரு ஆள் சொன்னது ஜான்சன் வீட்டை போனால் பலாப்பழம் இருந்தால் வாங்கி கொண்டு சொல்லி. அப்போ பற்றி நான் இப்போ வந்து பலாப்பழம் வந்து அவங்களோட உடனே முட்டினா போல் நாங்கள் போய் ஆஞ்சி கொண்டு தர மாட்டேன். நிறைய காய் இருக்குது அங்கே என்ன கூடாது பலாக்க அழுகுமா அது வைதிகம் 2 மருந்து. ஆனால் எனக்கு நினைத்த காய் குறைவு போலடா ஏன்னா வீட்டு அப்பாவுக்கு கூடாது காஞ்சிட்டேன். இந்த கற்பூர வழியெல்லாம் வச்சுக்கிறீங்க. இந்த ராசாத்தியே அன்னைக்கு ஒரு மனசாமா போட்டுருப்பா. அவ்வளோ நாள் அண்ணா பிக்னியோடி சேர்த்த கொஞ்சம் காசு கொஞ்சம் புல வந்து அப்படியே போயிட்டு அப்படியெல்லாம் போட்டு கலட்டி வச்சிருக்கு. கலட்டி வச்சுருக்கீங்க எல்லாம் முக்கி போச்சு. அப்படி அப்போ எனக்கு அதை கேட்டதுக்கு அவளே இருந்துச்சு. என்னன்னு சொன்னால் இந்த பிக்மி வந்து எல்லாரும் கொடுத்தா பகலில் விடுறவங்க ஜான்ஸ் வந்து இடைவெளியை விடுறபடியால் அன்றைக்கும் சொன்னீங்க 2500 கணக்கா ட்ரைக்கு வந்து 2500 வந்தது. சித்திரை முடிச்சு ஓடுறது சைட்டு எல்லாம் அடைச்சி வச்சுக்கிறேன். கண்ணாடி எல்லாம் அடிச்சுக்கிறோம். வடிவ அடைச்சிட்டேன். நல்லா தாங்கிறது பொடியும் தெரிஞ்சு. அப்போ என்ன ஆக்கள் உள்ளுக்கு தெரியாது. இந்த பக்கே வந்துடப்படாது உள்ளுக்குள்ள நாத்து பிடிக்காது இல்லை. அது அங்காள் பக்கம் பிடிக்கும். பரவாயில்ல ஆட்டோ வடிவா தாங்கிறாங்க டான்ஸ் அந்த ஆட்டோ. சேஃப்டியா இருக்கு. ஆனால் பரவாயில்ல சீக்கிரம் அடிச்சு லாங் ட்ரிப்பா நாட்கள் வந்து அப்படியே சாஞ்சி படுத்துக்கலாம். அப்படி படுத்தாங்கிற ரூட்டுக்கு அந்த வரும். உண்மைதாப்பா நைட்டில் ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிஸ்டம் செஞ்சு வச்சுருக்கீங்க. நல்லா கிடையாது. அப்போ ஆட்டோ லாங் ட்ரிப் பருத்து எல்லாம் மாதிரி அப்படி செஞ்சாங்க கொடுத்துருக்கு. அப்போ நான் பாருங்க லாங் ட்ரிப்புக்கு 2 பேரும் பருத்து விடுங்க. அவன் நம்ம ஓடணும் ஆக ஜாமங்கள் ஓடி தெரியாதுங்க கண்டபடி. நாடு கொஞ்சம் கெட்டு போயிருக்கு தெரியும் தானே. அவனா முழுக்க வரும் தரச்சாச்சு போடுங்கண்ணா. மசக்குட்டி காலம் இல்லை. மழை வர போகுது. நீங்களும் சேனலில் வீடியோ போடுற கொஞ்சம் குறைவாக கிடக்கு. டைம் இல்லைண்ணா. அதை விட எனக்கு வந்த புலான் விளங்குது. நீங்கள் வீடியோ போடக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லி ஜான்சனுக்கு வந்து நேரம் இல்லை. அதை விட நங்கினா வாயில் வருது தேனை. அப்போ ஜான்சன் தங்கச்சிக்கு வந்து அடிக்கடி ஏலாமல் வர்றபடியால் அவன் ஒன்றும் செய்யலாமல் கிடக்கு. சூழ்நிலை அதுதான். ஒற்றை பிள்ளை அப்புறம் வந்தது கஷ்டப்படுறீங்களோட எல்லாரோட ரெட்டை பிள்ளை அப்படின்னு சில இடங்கள்ல அண்ணன் தம்பின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. இது ஜான்சன் உதவியாக இருக்கும். அப்பாவுக்கும் வந்து விளையாண்டுனா ஜான்சன் தனியாக தானே. அப்பப்போ 2500 வரும் 1000 வரும் 500 வரும். வாழ்க்கை அப்படின்னு விளாங்குமா என்னது அது தேவையில்லை. பலாப்பழம் அப்போ ஜான்சன் பிக்னியோட பலாப்பழம் தேங்காய் கொண்டு வராவே ஆறு கட்டா கொடுக்கலாம். இதப்போ மாங்காய் காய்ச்சது. சரி மாங்காய் 2 காய்ச்சது. இது என்ன அடிச்சு போட்டு ஓடுறது ஆட்டோ முழங்காய் பிரச்சனைக்கு ஆயுர்வேதம் என்ன கட்டு தீக்கிறேன். இதையும் கொத்திக்கிறது சும்மா அப்படி கொத்தி கொத்தி உங்களை போல ஆக வந்து இப்படி இழுத்து பாப்பின வந்து இரவில் வந்தாலும் பதில் ஜான்சன் விட்டேன். இது கராச்சி ஏரியா. இந்த கராச்சி ஏரியா இந்த ஒயிலுகள் கோயிலுகளாம் அதனால ஆட்டோ கழுவி போட்டு சேஃப் எல்லாம் செய்யலாமே. சரி ஓகே. இப்போ பார்த்துருப்பீங்க வந்து இப்போ கொஞ்ச நாள் சேனலில் வந்து வீடியோ வந்து வரையிலன்னு சொல்லி கடும் வருத்தம் எனக்கு. வருத்தம் அம்மாவுக்கு வருத்தம் தான் முதல்ல தெரியும் அவங்களுக்கு. மெலிஞ்சு போட்டேன். ஓய் செல்லம் கூப்பிடுது. சில வருத்தங்களை வந்து வெளிப்படையாக சொல்லலாம். அதுக்காக மன வருத்தம் இல்லை, உடல் ரீதியான வருத்தம். ஏன்னா நாங்கள் தெரியுமில்ல எனக்கு அது நடுவேன் கட்டையில் போட்டு கலைக்கே விட்டாச்சு அப்படியா இருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ 2 நாள் வந்து இப்போ எல்லாருமே தெரிஞ்சிருக்குங்க நாட்டு நிலைமை வந்து இந்த வேலைகள் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ எங்களோட அப்பாவுக்கு வந்துட்டு வேலை கொஞ்சம் குறைவுனாம்மா குறைவுனால
யாழ்ப்பாணத்தில் இங்கே வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு லைசன்ஸ் இல்லை தானே யாழ்ப்பாணம் அப்பா சைக்கிளை போட்டான்னு சொன்னால் 2 நாள் ஆகிடும். அப்போ வரையில் அது ஒரு நிலைமையில வந்து அப்போ அப்பா வந்து நான் தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன் என்ன அந்த காரியமாக சொல்லுங்க அந்த காரியம் திரும்ப காலுக்கு சாரி நான் விளையாட மண் பண்ணல அப்படின்னு சொன்னா இப்போ உண்மையாக சொல்ல போனால் 4-5 நாளாக வந்து நாங்கள் வீடியோ போடல. அதுக்குரிய காரணம் வந்து என்னன்னு சொன்னால் உண்மையில் எனக்கு வந்து ஒரு 4-5 நாளாக உடனில் வந்து சரியில்லை. ஆனால் இனிமேல் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து அடிக்கல. அம்மா வந்து எனி டைம் கால் பண்ணி பேசி கொண்டு இருப்பா. ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லி நான் நேரம் இல்லாமல் போட்டுது எனக்கு ஆஸ்பத்திரி போகிறது. அந்த கேப்புக்கு வந்து மேசன் வேலை வந்து இப்போ சரியான குறைவு. அப்போ குறைவுன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து 2 நாள் வேலை வந்து அப்பா செய்ய போகணும்னு சொல்லி அப்பா இன்னும் 2 பேரோட போகணுமே. அப்போ வேலை இல்லாதட்ட என்ன செய்யறேன் இங்கே என்னோட போதானே வேணுமெண்டாக்காண்டி சின்னவனுக்கு வந்து லைசன்ஸ் இல்லை. அப்போ அதனால் வந்து அது வந்து 2 நாளும் இப்போ ஏற்றி கொண்டு போனது என்ன அதாலேயும் வந்து வீடியோ எடுக்கலாம் போட்டு இனி வந்து நாங்கள் வளமை போல் வீடியோ வந்து போடுவோம். 2 யாழ்ப்பாணத்து வேலை வந்து முடிஞ்சு அதான் அன்றைக்கு நம்ம வந்து நாண்டி ஒரு வீடியோவில் காய்ச்சி வந்து நான் மேசன் வேலை தம்பலா கழிச்சது நான் மேசன் வேலை கொண்டு போயில அதாவது வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் 2-3 பேர் கமெண்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தேன் வேலையை போடுது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து வேலையை போயிருந்தேன்னா மேசன் வேலைக்கு நான் போகலை. நம்ம அதை வந்து அப்பாவுக்கு வந்துட்டு போகலாத ஒரு சூழ்நிலை உண்டு. அதனால் வந்து எங்கள்கிட்ட அப்பா வந்து நான் கூட்டிகிட்டு போனேன். நம்ம கூட்டிகிட்டு அப்பா லட்சி போட்டு வந்து நான் இந்த வேலை அங்கே இருந்தது அதை முடிச்சுட்டு வரும்போது அப்பா வந்துட்டு அது மேசன் வேலை போனால் இந்தியாடும் சரி ஏன் சொல்லுவாங்க ராத்தியை வந்து ஏற்றி இறக்குறது டியூஷனுக்கெல்லாம் கொண்டு இருக்கிறது ஜது தான். அதுக்காண்டி ஜதுவை வேலைக்கு போக விடாமல் மறைக்கிறதுண்டு இல்லை. அதையும் தாண்டி மேசன் வேலைக்கு வந்து உண்மையாக சொல்கிறோம் ஜது போகவும் மாட்டேன். நானும் வந்து அதை கூப்பிடவும் மாட்டேன். சும்மா இந்த வெயிலுக்கு அதான் அப்போ என்ன செய்யறது 2 நாள் சின்னவனு வந்து அந்த அவசர வேலை செய்து கொடுக்கணுமெண்டாக்காண்டி ஏற்றி இறக்குறக்காண்டி போனதானே. பைக்கு வந்து கட்டி அம்மாவில் அது பெண்பாடா திருப்ப கொண்டு போய் ஸ்டார்ட் வராமல் கொண்டு திருப்ப கொடுத்தாண்டேக்கலாம் 5000 வேணும். அது நெஞ்சு குத்தோண்டு வந்தது. அதுதான் காணரம்லாம் வைக்கிற மாதிரி ஒன்று வரும். ஆனால் இன்றைக்கு வந்து வெயில் இல்லாமலாம் பக்கின்னு சொன்னால் சும்மா ரம்மக்கோட அப்படி சுற்றுறது நன்றி ஃபோன் பிடிக்க ஒரு பக்கம் ஃபோன் பிடிப்போது பிடிக்கிறது. சரி ஓகே. அப்போ அந்த ஒரு வீடியோவில் வந்து எங்களோட சேனல் வந்து வீடியோ வந்து நாங்கள் போடலாம் போட்டு அப்போ இன்றைய தினம் வந்து அம்மா சொல்லியிருந்தேன் நங்கிக்கு தடிமை நான் போய் பார்த்துட்டு தடிமை நண்டு இல்லையம்மா கனால் வந்து நங்கி கொஞ்சம் உடம்புல மேல அது எனக்கு தெரியும். அப்போ தெரியாது சாப்பாடு இந்த குரல் இதுல நரம்பு நெளிஞ்சதும் சாப்பாட்டால இது நெளிஞ்சதும் சாப்பாட்டால நமக்கு நங்கிக்கு வந்து ஆப்ரேஷன் வருதுன்னா 6ஆம் மாதம் அதுவும் சாப்பிடாத 6ஆம் மாதம் ஆப்ரேஷன் வருது. நாங்கள் விளையாட்டில் இப்படி இருந்தாலும் ஆப்ரேஷன் செய்கிறது கஷ்டம். நீ சின்ன பிள்ளைல உங்களோட உடம்பு நீங்களாம் பாதுகாத்து கொள்ளணும். அம்மா வந்து நல்லா அப்படியே நங்கியோட நங்கி வந்து சொல்லு கேட்குது இல்லை அம்மா அப்படி வாங்க இதுல வாங்க அப்படி வாங்க சமைச்சு களைச்சு போய் நிற்கிறேன் அரவாசில எடுத்து. அப்போ நாங்கள் இந்த வருத்தத்துக்கு என்ன காரணம்? நங்கிதான் காரணம். டென்ஷன் கூட நான் வெளிப்படையா தான் சொல்லுவேன். எனக்கு இப்படி வருத்தமே என்று சொல்லி யோசினேன். டென்ஷன் கூட சாகுற கட்டத்தில் போன வருஷம் அப்படியே தூக்கு போடுற கட்டத்தில் எல்லாம் இருந்து ஆனா திடீர் இருந்துட்டு கொஞ்சம் இது டென்ஷன் கோபம் அது என்னன்னு சொல்லடுக்கம்மா மெயினாக வந்து என்னென்னா நித்திரை இல்லை ஆளுக்கு இதெல்லாம் நித்திரை வரல. அப்போ அந்த நித்திரை குழப்பங்கள் உண்மையிலே ஒரு மனுஷனுக்கு நித்திரை வந்து அத்தியாவசியமான சரி பிள்ளைகளை கொண்டுனால அதில் சம பங்குங்களுக்கு தான் என்ன அவங்களோட வருத்தம் எல்லாம் கூட எனக்கு தான் கூடுதலான டென்ஷன் யோசனை உண்மைதான். இப்போ நங்கியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த உடல்நிலை வந்து 4 குன்றி கொண்டு போகுது. அப்போ ஒரு தாய்க்கு தான் தெரியும் அதோட மனவேதனை. நாங்கள் இந்த சிரிப்புக்குள்ளே வந்து 1000 சோகம் அடங்கி இருக்கின்றது எனக்கு வந்து விளையாடும் என்ன செய்வது. அதே தாண்டி பாலுக்கு வந்து கீபத்தை வருது 20ஆம் தேதி சந்தோஷமாக கொண்டாடுவோமே. நான் வருவேன் கண்டிப்பா. நாங்கள் இந்த கீபத்தை 5 மணிக்கு நான் வராமல் உங்களோட குடும்பத்தில் என்ன நல்லது கெட்டது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எங்களை காணலாம். அப்போ நங்கியோட கதைச்சதுல 2 நாளாக நாங்கள் உடனே நீங்க தேடி வந்துட்டீங்க. சரி அது பிரச்சனை இல்லைம்மா. என்ன சார் உடனே சூழ்நிலை நல்ல சுகம் சுகமா இருக்கும். அம்மா நான் வெள்ளம் கொண்டு போவாத உண்மைதான். காசு என்ன காசு
நங்கி உங்களோட கோவிச்சாலும் பாசம் நாங்க என்ன நாங்கிக்கு நாடு ஒரு அக்கா ஸ்தானத்துல இருந்தாலும் என்ன அம்மா ஸ்தானத்துல நாங்க வந்து என்ன பாக்குது முத நாளாதான் என்ன சொல்றது நாங்கி கொண்டு வர்றது முதலாவது நான் தானே இப்ப 2 நாளா நான் போன் கதைச்சு இன்றைக்கு நீங்கள் எல்லாத்தையும் பகுப்படுத்திட்டு போகும் எங்க சாப்பிடணும் காலை சாப்பாடு 2 மணிக்கு சாப்பிடுறது அப்படி ஒரு யோசனை பீஸ் காசு எவ்வளோ உங்களுக்கு பீஸ் அதுங்களை 2000 எல்லாம் பகுப்படுத்திட்டு போகும் இல்ல இது வந்து சிரிக்கிறது பம்பலான விளையாட்டு இல்ல ஒரு 21 வயசு பொம்பளை பிள்ளை பாவம் உண்மையில வந்து வர்த்தது மங்களங்களுக்கு ஜெயில் கைதி மாதிரி ரூமுக்கு இருந்து யோசிச்சு கொண்டு தனக்கு இப்படியே வருத்தம் கடவுள் இப்படி வச்சதே கட்டிக்கார பிள்ளை படிச்சு மென்மேலும் வேற விதமான வேலை திட்டங்கள் எல்லாம் முயற்சிக்கும் போது அதுல சூழ்நிலை வந்து தடுத்து வச்சுக்கேன்னு எல்லாரும் இருக்குன்னு சொல்லி நான் சாப்பாடெல்லாம் இருக்குது குடிக்கலையே சோடா முடி போட்டி ஆளுக்கு விளையாட்டா கிடக்கு சும்மா கதைக்குது பேசி சிரிக்குதான் அவ்வளோ ஒரு சிரிப்பிலே ஒவ்வொரு வலி வேதனை இருக்குன்னு நான் உணர்ந்து கொள்றேன் நாங்கள் தெரியுதா அதான் உங்களுக்கு நடுக்க சொல்லணும் நாங்கள் இப்படி சொல்லுங்க நாங்கள் எனி டைம் என்னோட கோல் கதைக்கு ஒரு நாள் மெசேஜ் போட்டால் நான் கவலைப்பட்ட ஆளுவா எனக்கு எடுக்குதே இல்லையே நாங்கள் அது சொல்லுமா நான் தான் சொல்லுவோம் நாங்கள் இந்த வாட்ஸ்அப் ஃபோன் தானே அதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கெடுங்க நாங்கள் அம்மாவுடைய வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு அனுப்பிவிடுங்க நாங்கள் அம்மாவுக்கு நோமல் கோல் கெடுங்க கண்டிப்பாக அம்மா அப்போ பர்த்டே வந்து சந்தோஷமாக கொண்டாடும் அதுக்கு ஹாஸ்பிட்டலோ தெரியாது இல்ல ஒவ்வொரு வருஷம் அப்படித்தான் போன வருஷம் அப்படித்தான் அதுக்கு முதலும் அப்படித்தான் அதான் சொல்றீங்களா அப்படி ஒன்று வராது யோசிக்காம கொண்டு மருந்து எடுத்து அழகு கொண்டு காட்டி தான் சொல்லுவோம் எங்களை கண்டு கேன்சர் போய் நாட்டுக்கோழியும் வேண்டி கொண்டேன் மீன் கறி எந்த ஐயோ கடை பருப்பு கறி சிவப்பு பச்சை சோறு நாட்டுக்கோழி மீன் குழம்பு மீன் பொரியல் பருப்பு நிறைய நாள் அம்மாண்ட கையால சாப்பிட்டா நல்லா கிடக்கு ஆனா நான் தான் சாப்பிடுறேன் நெஞ்சு வாங்க எல்லாரும் இருக்கணும் அப்புறம் துளசி வந்திருக்கு பாருங்க எங்களோட சேனலுக்கு முன்ன போட்டோ ஷூட்டிங் நல்லா இருக்கு நல்லா போஸ் கொடுத்துக்கணும் இது நானே சிரிக்கிற கொஞ்சம் குறைவேண்ணே துளசியில எனக்கு பிடிச்சதே அந்த சிரிப்பு தான் சிரிப்படாகி அதான் அப்படிதான் இருக்கும் உண்மையில அப்படிதான் இருக்கும் சிரிச்சு கொண்டே இருக்கும் அதுதான் சரிங்க பாப்போம் கொஞ்சம் அதுக்கு என்ன பிள்ளை என்ன நல்ல கட்டிக்காரு சுட்டி பெரிய மாண்டோட என்ன கவனிக்கிறதே புரிய நிற்கிறாங்க பக்கத்து போகுதில்ல சாப்பாடு ஜாந்தன் ஜோட காணும் நான் அந்த நங்கியோட அடிக்கடி ஓடி வர வேண்டிய நங்கி ஆட முடியணும் ஜான்சன் போய்ப்பா ஜான்சன் அது அக்காச்சி அக்காச்சின்னு ஒட்டியே கோல் எடுத்து கதைச்ச விடுதான்பா ஒரு காய் போட ஒரு மாதம் ஆகும் சரி ஜான்சன் தான் திருப்பி கிடையாது இப்பதான் வந்து நாங்க ஜான்சன் போட்டால வந்து நேரடியாக கடிச்சதும் பிச்சாகும் பிச்சாந்து சரி அப்ப நான் எடுக்கிறேன் எயிட்ட போல வந்துடும் போல எனக்கு வாங்க சாரா காக்குங்க கொடுத்துட்டு முதல் பாக்கு என்ன பிள்ளை பிடிச்சிட்டு தின்னு கொண்டு விட்டவான் நீ காணும் நாங்கள் எதிர்பார்க்க வரைய சோடா கொடுத்துருவோம் நாங்கள் அதை குடிக்கிறீங்களா காணும் அபி கொண்டு போய் காணும்பா கடையை கொடுத்தாங்க தண்ணி தந்தா காணும் இது அது உங்களுக்கு இதை காணும் ஐஸ் போட்டேன் எப்படி உடல் நலங்கள் எல்லாம் இருக்குது உங்க உடல் நலங்களை கேட்குவேன் காலை மொழி தெரியும் அந்த முடியும் உடல் நாள் தான் ரொம்ப நாள் பிறந்த நாளுக்கு நாள் பிள்ளை ஓ
அப்பப்போ டான்ஸ் தங்கச்சி வந்து காரணம் தெரியாது சில வேலையில் கொஞ்சம் குண்டு போடலாம். அப்போ அந்த டைமில் கொஞ்சம் இந்த ஏழாமல் இருக்குது நான் போய் பார்த்துட்டு வரோம். என்ன இப்போ இருக்கு பிரச்சனை இல்லை, ஏதோ கடவுள் அந்த பிள்ளை மேலே. சரி அப்போ நாங்கள் வந்தது நாங்கள் பிரச்சனை தந்து கடைக்கு நன்றி சொல்லிடுறேடா. ஒரு சேத்தனி பிள்ளைக்கு நான் நன்றி சொன்னா பேசுறேன்மா. எப்போ கூட சேத்தனி பஞ்சம் இல்லை அப்படி செல்லாம் அப்படின்னா நான் மற்ற ஊற்றி தருவேன். நான் ஊற்றி கொண்டு கேட்குறேன் சில மேலே. சரி ஓகே. உங்களுக்கு டான்ஸ் நான் அழைப்பு கிடைக்குங்க போய் நான் ஓகே எல்லாருக்குமே சொல்லணும்னு தான் டான்ஸ் சொன்னாரு. அப்படி நாளைக்கு நாளைக்கு வருவாங்க. சரி ஓகே சந்தோஷம். பாய். இதோட எங்களை வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை சொல்லுங்கள். நாளை சந்திப்போம். பாய்.